ஹலோ டிசேபிள்ஸ் கத்தருக்கு ஸ்தோத்திரம். குட் ஃப்ரைடேவும் ஈஸ்டரும் இன்னும் 2 வாரத்துல வரப்போகுது. அப்போ குட் ஃப்ரைடேனா என்னன்னு ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். குட் ஃப்ரைடேனா நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியுது, ஏசப்பா அன்னைக்கு தான் மரிச்சாரு. அதுக்காகவே எல்லாருமே வந்து லென்ட் அப்படின்னு சொல்லிட்டு 40 நாள் வந்து நான்வெஜ் சாப்பிடாம உபவாசிப்பாங்க. அன்னைக்கு கருப்பு ட்ரெஸ் போடுவாங்க. சில பேர் வந்து அன்னைக்கு சாப்பிட மாட்டாங்க, துக்கமான நாள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லவே இல்லைங்க. ஏசப்பா வந்து நம்மளுக்காக மரிச்சதுனால அந்த நாளை வந்து சந்தோஷமா நம்ம செலிப்ரேட் பண்ணணும். அது பேர் தான் குட் ஃப்ரைடே. ஏன்னா ஏசப்பா மரிச்சதுனால தான் இன்னைக்கு நம்ம ஜீவனாய் சந்தோஷமாய் சமாதானமாய், ஏன்னா அவரோட தழும்புகளால் நம்ம குணமாகும். பாவத்தில் இருந்த நம்மள வந்து ஏசப்பா வந்து மரிச்சு அதுல இருந்து நம்மள வந்து மீட்டு எடுத்தாரு. 4 விஷயங்க மெயினா வந்து என்னன்னா, சிலுவை என்பது அர்த்தம் என்னன்னா சாபம். அப்ப மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. அப்ப சிலுவையில யார் யாரெல்லாம் மறிக்கிறாங்கன்னா அவன் ஒரு சாபமான ஆளு. யாரெல்லாம் சாபமா இருக்கிறாங்களோ அவனுக்காக ஒருத்தவங்க வந்து பலி ஆகணும். அப்பதான் அவனோட பாவத்துல இருந்து அவனுக்கு ஒரு விடுதலை ஆகும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சோ அதனால ஏசப்பா என்ன பண்ணாருன்னா அவரையே தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தாரு. அவருடைய ரத்தத்தினாலதான், ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. அப்ப ஏசப்பா வந்து ரத்த சிந்தி நம்மளுக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தனால்தான் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இருச்சிருக்காரு. தேவன் தம்முடைய ஒரே பிள்ளையான குமாரனாக இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தால அனுப்பிச்சு நம்ம மேல அளவற்ற அன்பை அவர் வைத்ததுனால்தான் இயேசப்பா வந்து மரிச்சாரு. அந்த மரிச்சதுனால்தான் இன்னைக்கு சிலுவைன்றது நான் ஒரு சேடான சிம்பிள், ஒரு வீக்னஸ்னால. சிலுவைன்றது ஒரு வீக்னஸ் அப்படிலாம் இல்லைங்க. சிலுவைன்ற சிம்பிள் வந்து ஒரு விக்டோரி. அன்னைக்கு நம்ம ஜெயம் கொன்ற நாள். ஏன்னா ஏசப்பா நம்மள மரிச்சு நம்மளுக்காக மரிச்சு வெற்றி சிறந்தாரு. 4 விஷயம். முதல்ல என்னன்னா, அன்னைக்கு சாபத்துல இருந்த நம்மள வந்து மீட்பதற்காக, பாவத்துல இருக்கிற நம்மள வந்து என்னன்னா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் மறித்தால் புது சிருஷ்டி ஆகும், பழையவைகள் ஒளிந்து போயினா எல்லாம் புதிதாயினுங்க. அப்போ அன்னைக்கு யாரெல்லாம் பாவத்துல இருக்கிறாங்களோ அவங்கள வந்து மீட்க எதற்காக ஏசப்பா வந்து சிலுவையில மறித்தாரு. நியாய பிரமாணத்தை வந்து மாற்றத்துக்காக பழைய சட்ட திட்டங்கள் எல்லாத்தையும் வந்து ஏசப்பா சிலுவையில மாற்றினாரு, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாரு. 4வது என்னன்னா, ஏசப்பா வந்து பிசாசு கிட்ட இருந்து ஜெயித்து நம்மள வந்து கிறிஸ்துவர்கள் என்ற ஒரு அதிகாரத்தை ஏசப்பா கொடுத்தாரு. இன்னைக்கு அந்த அதிகாரத்தை நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஏன்னா சாத்தான் வந்து எவனும் மிழுங்குவானோ என்று கெச்சிக்க சிங்கம் போல வகை தேடி சுற்றிக்கிறான். அப்ப அவன்கிட்ட ஒரு அதிகாரமே இல்லை. ஏசப்பா எல்லா அதிகாரத்தையும் நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. அதுல நம்ம வந்து ஜெயம் கொண்டிருக்கோம். அது வந்து குட் ஃப்ரைடேன்றது ஒரு நல்ல நாள். அப்ப அந்த வந்து நினைவு கூர்ந்து நம்மளே மாறிக்கணும். மறித்தாரு, இதோ மறித்தேன், இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். அது மாதிரி மறிச்சு 3ஆம் நாள்ல ஏசப்பா உயிர்த்தெழுந்தாரு. உயிர்த்தெழுந்து அவர் பரிசுத்த ஆவியா நம்மளை தேற்றவாளராய் நம்மளை வழி நடத்துகிறாரு. அகெயின் he will come to this world. யூத ராஜசிங்கமாய் நம்மளை வந்து நியாய தீர்ப்புக்கு அவர் ராஜாதி ராஜாரா இந்த உலகத்துல வரப்போறாரு. இனி ஒரு பலி கிடையவே கிடையாது. ஸோ நம்ம வாழ்க்கை மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் சொல்லி கொடுத்தபடிதான் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்ப அன்னைக்கு வந்து நம்மளே ஒப்பு கொடுத்து நம்ம செய்த எல்லா பாவங்களையும் ஏசப்பாத்த அறிக்கையிட்டு நினைவு கூறி நம்ம வந்து மாறுற பிள்ளைகளா. ஏன்னா நம்ம இவ்வளவு பாவத்தை செய்திருக்கோம், நம்மளுக்காக ஏசப்பா மரிச்சிருக்காரு, ஜீவ பலியான அவரே ஒப்பு கொடுத்திருக்காரு. இன்னி வந்து பலி கிடையாது, நம்மளே மாற்றி இசப்பாக்கு ஏற்ற பிள்ளைகளா நம்ம வாழ வேண்டும். இன்னைக்கு வந்து சேடான நாளை வந்து சந்தோஷமான நாளா நம்ம இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுவோம். ஏன்னா யாருமே ஏசப்பா வந்து ஹெல்ப்லெஸ் பர்சனே கிடையாது. ஏசப்பா அவர் தன்னை தானே வாலண்டரியா அவரே ஒப்பு கொடுத்தாரு. அப்ப அந்த அதிகாரம் நம்மளுக்கு இருக்கிற பிசாசத்தை வந்து ஜெயிக்கிற அதிகாரத்தை நம்ம கொடுத்திருக்காரு. அப்போ ஏசப்பாக்காக வாழ்ந்து பரலோகத்திற்கு போகிற பிள்ளைகளாய் நம்ம நினைவு கூர்ந்து நம்ம செய்யற பிள்ளைகளா மாறணும். ஆமீன். பாய்.